நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ஆதார் அட்டை வைத்துள்ள அனைவருக்கும் புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆதார் கார்டு என்பது மிக முக்கியமான அடையாள ஆவணமாக உள்ளது. இன்னும் சொல்ல போனால் ஆதார் கார்டு இல்லாமல் இன்று எதுவுமே இல்லை என்ற சூழல் உருவாகிவிட்டது. அந்த அளவிற்கு ஆதார் கார்டு என்பது முக்கியமான ஆவணமாக இருப்பதால் ஆதாரில் உள்ள விவரங்கள் அனைத்தையும் எப்போதும் அப்டேட்டாக வைத்திருக்க வேண்டும் என்று அரசு தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. இந்நிலையில் ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களை எத்தனை முறை மாற்றம் செய்யலாம் என்பது குறித்து தற்பொழுது பார்க்கலாம். ஆதார் அட்டையில் பெயர் மாற்றத்தை அதிகபட்சம் 2 முறை மட்டுமே மேற்கொள்ளலாம். பாலினம் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டுமே மாற்ற முடியும். முகவரியை எத்தனை முறை வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம். முகவரி மாற்றத்திற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னன்றதை இப்ப நம்ம பார்த்தலாம். பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு, ஓட்டுநர் உரிமம், வங்கி கணக்கு புத்தகம், வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட 8 ஆவணங்களை எதை வேணாலும் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம முகவரியை ஈஸியாக மாற்றிட முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையில் என்னென்ன மாற்றங்களை எத்தனை தடவை பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம். அதாவது உங்களுடைய பெயரை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதிகபட்சம் 2 தடவை மட்டும்தான் மாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் பாலினம் இதை ஒரே ஒரு தடவை தான் மாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க. முகவரியை நம்ம எத்தனை முறை வேணாலும் மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க.